வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது B2B கிரேசி அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான திருவிழா முருகனின் சூரசம்ஹாரம். ஸோ அதை பற்றின வீடியோ, அதுக்கான ஸ்டோரி அண்ட் அது நடந்த வீடியோ, நம்ம திருவண்ணாமலையில் வடவீதி முருகன் கோயிலில் நடந்த சூரசம்ஹாரம் வீடியோ இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக தரமாக இருக்கும். பட் மழை வேறு பெஞ்சுது. ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த டைம் டெஃபினட்டாக நல்லா சூப்பராக குவாலிட்டியாக எடுத்து போகிறேன், சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், எல்லா முருகன் கோயிலுமே 6 நாள் விரதம் இருந்து சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரம் நடக்கும். ஸோ பட் யோசிச்சிருக்கீங்களா, சூரசம்ஹாரம் எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குது, அதோட ஃபுல் ஸ்டோரி என்ன? ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோ, ஃபுல் ஸ்டோரி இந்த வீடியோ நான் சொல்கிறேன், மறக்காமல் கடைசி வைக்கும் பாருங்கள். முன்னொரு காலத்தில் காசியப்பன் என்ற புலவருக்கும் மாயிக்கும் பிறந்தவன் தான் பார்த்தீங்கன்னா சூரபத்மன். ஸோ இவங்க 2 பேரும் கடுமையாக தவம் இருந்து சிவன் கிட்ட வரம் வாங்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சூரபத்மனுக்கு அதுவே இருக்கக்கூடாது, அதே மாதிரி பெண் வயிற்றில் பிறக்காத ஒரு குழந்தையால் மட்டும்தான் வந்து பார்த்தா அந்த சூரபத்மனை அழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா ஒரு வரம் வாங்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வந்து பார்த்தா ரொம்ப ஒரு, அதாவது ஒரு அழிவுக்கு வந்து பார்த்தா ஒரு முன்னேற்றமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த சூரபத்மன்ற வந்து பார்த்திங்கன்னா தேவர்களை போய் வந்து பார்த்தா ரொம்ப கொடுமை பார்த்தாலும், ரொம்ப வந்து பார்த்தா துன்பம் கொடுக்குறான். ஸோ வந்து பார்த்தா எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. போய் சிவன் கிட்ட வந்து பார்த்தா கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தா அந்த சூரபத்மன்ற வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அராஜகம் பண்ணுறான், அவனை எங்களால் அழிக்க முடியல. ஸோ நீங்கள் தான் பார்த்தா வரம் கொடுத்தீங்க, ஆனால் ஸோ அதனால் எங்களால் அவனை அழிக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சிவன் கிட்ட சொல்கிறாங்க எல்லா தேவர்களும் சேர்ந்து. அப்போது சிவன் கோவப்பட்டு அவரோட நெற்றிக்கண்ணிலேருந்து ஒரு 6 நெருப்பு துளிக்கே வருது. அப்போது அந்த 6 நெருப்பு துளியை தேவர்கள் எடுத்துக்கொண்டு போய் வாயு பகவான்கிட்ட கொடுத்து அந்த 6 நெருப்பு துளியை 6 குழந்தைகளாக வந்து பார்த்தா மாற்றுறாங்க. ஸோ அப்போ அந்த 6 குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை பெண்கள் கிட்ட சொல்லி வளர்க்க சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த 6 குழந்தைகள் வந்து பார்த்தா வளர்ந்து வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்வதி அம்மா கிட்ட அந்த குழந்தைங்களை கொடுத்து இந்த மாதிரி வந்து பார்த்தா அந்த 6 குழந்தை பார்த்தா ஒரு குழந்தையாக உருவாக்குறாங்க. ஸோ அந்த 6 குழந்தை வந்து பார்த்தா ஒரு குழந்தையாக உருவாக்கும் போது தான் 6 தலையாக வருது. ஸோ அது வந்து பார்த்தா நம்ம முருகர். இப்போ நம்ம முருகர் வளர்ந்துட்டார். இப்போ பார்வதி அம்மா கிட்ட அதாவது வேல் வாங்கின்னு போய் சூரபத்மனை அழிக்கிறதுக்காக கிளம்புறாரு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரபத்மனை அழிக்கிறதா வந்து பார்த்தா சூரசம்ஹாரம்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நல்லா தூய தமிழில் சொல்ல முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ இந்த சூரசம்ஹாரம் எப்படி நடக்கும்னா, முருகன் வந்து பார்த்திங்கன்னா வேலை எடுத்துன்னு சூரபத்மன் ஐக்கியத்துக்காக போவார். பட் ஆனால் சூரபத்மன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உருவம் எடுத்து இந்த மாமரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கின்னு அந்தமாரிலாம் வந்து பார்த்தா ஒளிஞ்சு போவான். ஸோ வந்து பார்த்தா நம்ம முருகன் தான் கடவுளாச்சு. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவார். அதேமாதிரி உரு மாற்றிலாம் போவான். ஸோ பட் ஆனால் எல்லா உருவத்தையும் வந்து பார்த்தா ஒரு சாவடித்து அவனை வந்து பார்த்தா வீழ்த்திடுவார். பட் வந்து பார்த்தா அவன் மாயாஜாலம் தெரிஞ்சவன். ஸோ அதனால் என்ன பண்ணுவான், மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சின்னு முருகனை தாக்கலாம் நினைப்பான். பட் முருகன் அந்த மரத்தை 2ஆக பிளந்துடுவார். ஸோ அந்த மரம் வந்து பார்த்தா 2ஆக பிளக்கும் போது வந்து பார்த்தா சாக மாட்டான். வந்து பார்த்தா கிளியா நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்தா மயிலாக வந்து பார்த்தா 2 உருவா வந்து பார்த்தா அவே உருவம் எடுத்துருவான். உருவத்தை அவன் வந்து திரும்ப வந்து பார்த்தா முருகன் ஐக்கலான்னு போவான். பட் ஆனால் முருகன் வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி சம்திங் எதுவும் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த கிளியை வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஒரு கொடியாக எடுத்துப்பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மயில் வந்து பார்த்தா அவரோட வாகனமாக எடுத்துப்பார். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா அந்த சூரசம்ஹாரன்றது நடக்குது, சரிங்களா? ஸோ நான் தெளிவாக தான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் இன்னும் தெளிவாக சொல்ல முடியும்னு கரெக்டாக தெரியல. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. டெஃபினட்டாக இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் வர பேக்ரவுண்ட் வீடியோஸ் வந்து பார்த்தா நம்ம திருவண்ணாமலையில் வடவீதி முருகன் கோயிலில் நடந்தது. ஸோ டெஃபினட்டாக ரொம்ப சிறப்பான ஒரு காட்சிகள்லாம், கண்கொள்ளா காட்சி நீங்களாம் பார்க்கணும். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும், சரிங்களா? ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பேக்ரவுண்டில் ஓடுற சூரசம்ஹார வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள்.